எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இன்றைய காணொலி வந்து எது சம்மந்தப்பட்ட காணொலியாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தியாகேந்திரன் பாமதவா கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது டிசிடி, அது வந்து தியாகி ஐயா அவர்களால் வந்து நிறைய அறக்கட்டளை செய்து கொண்டிருக்கார். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக சொல்ல போனால் நோய்வாய்ப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, ஏழை மாணவர்கள் படிப்புக்கிறதா இருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லாமல் உதவித்தொகைகள் நிறைய கொடுக்குறதா இருந்தாலும் சரி, குறிப்பாக சொல்லமாக இயற்கை வளங்கிறத காக்கிறதா இருந்தாலும் சரி, அவர் வந்து சிறப்பாக செய்து கொண்டிருக்காரு. இப்போ இல்லைங்க கன வருடங்களாக செய்து கொண்டிருக்காரு. உண்மையாக சொல்ல போனால் இருக்கிற ஆக்கள் இல்லாத ஆக்களை கொடுக்குறன்றது எல்லாருக்குமே அந்த மனசு வராது. அந்த வேலை வந்து அந்த ஐயா வந்து போட்டுற விஷயமாக தான் இருக்குது. நான் வந்து நல்லூரடியால் போய்க்கிறது என்னடா வந்து திருவிழா தொடங்குறதுக்கு நாள் இன்னும் நாள் இருக்குது அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லாமல் இல்லைங்க. டிசிடிக்கு வந்து நிறைய பேர் வந்து அதாவது வந்து உதவித்தொகையை வாங்குறதுக்கு வந்து நிறைய பேர் வந்துருந்தாங்க. அந்த மக்களை வந்து அடக்க முடியாமல் என்ன செய்யிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டத்தை வந்து அடக்க முடியாமல் போலீஸாரோட உதவியிலையும் இராணுவத்தின உதவியாக தான் வந்து இப்போ அப்படியே மக்கள் இதால் எல்லாம் நின்று கொண்டிருக்காங்க. போக வரவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவ்வளோத்துக்கு வந்து எங்களுடைய சனங்கள் வந்து உதவி திட்டத்துக்காக வந்து வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். பார்த்திங்கன்னா இப்போ வந்து நல்லூரடியில், அதாவது வந்து நல்லூரடி ரோட்டில் நிற்கிறா, டிசிடி பாதையில் நிற்கிறேன். இராணுவ பாதுகாப்போடையும் போலீஸாரோட உதவியோடையும் தான் இந்த நலத்திட்டங்கள் கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. நினைக்கிறேன் குறிப்பிட்ட நேரத்துக்கு முதல் மக்கள் இந்த வருகை வந்து கூடினபடியாக வந்து அதை கட்டுப்படுத்த முடியாமல் இதை பார்த்திங்கன்னா போக்குவரத்து நெரிசலை வந்து மிகவும் மோசமாக அதிகரிச்சிருக்குது. அதில் வந்து அதால் போக வரவே நிறைய பேர் நல்லா கஷ்டமாக இருக்குது. இரண்டு பக்கம் பார்த்திங்கன்னா இங்காலயம் எங்களுடைய மக்கள் இருக்கிறார்கள், அங்காலயம் மக்கள் இருக்கிறார்கள். ரெண்டு பக்கமும் மக்கள் வந்து இருக்கிறார்கள். இந்த தியாகி ஐயாண்ட நலத்திட்டங்களை வேண்டதுக்கு வந்து நிறைய பேர் எவ்வளோ சமம் வந்து புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். என்னடா இது இவ்வளவு பேர் இருக்கிறாங்களே, இந்த திருவிழா தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் இல்லை. தியாகி ஐயா அவர்கிட்ட நலத்திட்டங்களை பெற்றுக்கொள்றதுக்காகத்தான் நிறைய பேர் வந்திருந்தாங்க. உண்மையிலேயே பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து அங்கே வந்து நிறைய பேர் வந்து பார்க்கவே அந்தரமாக இருந்துச்சு. நிறைய பேர் காலையிலாமல் கையிலாமல் முகம் எல்லாம் எதுவெல்லாம் காயத்தோடு எல்லாம் நிறைய பேர் வந்து எல்லாம் இருந்திருந்தாங்க. உண்மையிலேயே தான் பெரிய விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இந்த மனசு வராது. இருக்கிற ஆக்கள் வந்து இல்லாத ஆக்களுக்கு கொடுக்குறது அப்படின்றது எல்லாருக்கும் இந்த மனசு வராது. அதில் வந்து இந்த ஐயா உண்மையிலே போற்ற ஒரு ஆளாக தான் வந்து மிகவும் ஒரு பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமே பயங்கர சன நெரிசல் கூடுதலாக இருக்குது. இதில் வந்து வாகனங்கள் கூட போக முடியாது. மீண்டும் இராணுவமாக பண்ணுற அளவுக்கு வந்து இருக்குது. இதை பார்த்திங்கன்னா இந்த சன நெரிசல் காரணமாக இருந்தாலும் சரி, பாதுகாப்புக்காக இருந்தாலும் சரி, போலீஸார் வந்து இருந்து உதவியை வந்து அவர் கேட்டுருக்காங்க அப்படின்னு நிறைய வயது போன ஆட்களாக இருந்தாலும் சரி, ஏழைகளாக இருந்தாலும் சரி, கல்விக்காக நிறைய பேர் வந்து வந்த வண்ணமே இருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனால் நோய்வாய்ப்பட்ட நிறைய பேர் வந்து இங்கே இருக்கிறார்கள். அந்த உதவித்தொகையை கேட்குறதுக்கு வந்து இருக்கிறார்கள் அப்படின்றது குறிப்பிட்ட விஷயமாக இருக்கிறது. உள்ளுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சனங்கள்லாம் இருக்குது. அதில் வந்து நான் வந்து யாரையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணி போட்டு உள்ளே போகணும் விரும்புகிறேன். அந்த எல்லா சேனலும் பார்த்திங்கன்னா நான் நினைக்கிறேன் விடியலிருந்த இந்த அறக்கட்டளையில் நிதியை வழங்குறதுக்கு தொடங்கியிருக்காங்க. உதவி அதாவது பார்த்திங்கன்னா இந்த கூப்பன் கார்டுகள் எல்லாம் வச்செல்லாம் உதவியெல்லாம் கொடுத்துருக்காங்க. பெரிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. நிறைய சனங்கள் வந்து நான் நினைக்கிறேன் விடியப்பறமே வந்து நின்றுருக்குங்க, லைனில் நின்றுருங்க. இன்னும் வந்து லைன் பெருகி கொண்டே போகுதுந்தான் தெரியாத ஆக்கள், காலை இல்லாத ஆக்கள் எல்லாம் உண்மையிலேயே வந்து இருக்கிறார்கள். மேலே பார்க்குறதுக்கு ஒரு அந்தரமாக இருந்தாலும் இது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இது இப்படி நிறைய பேர் எல்லோருமே செய்ய மாட்டாங்க. எல்லாருமே இன்றைக்கு இருக்கிற பொறுத்து நிறைய எம்பிக்களாக இருந்தாலும் சரி, நிறைய ஆட்களாக இருந்தாலும் சரி, நிறைய பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, தங்களுடைய சொத்துக்களை எப்படா பெருக்கிறது, எப்படா அமுக்கிறது அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வேலை வந்து இவர் வந்து கொண்டிருக்கிற சொத்துக்களை மக்களுக்கு தானம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையில் ஒரு வார்த்தையால் சொல்ல முடியாத ஒரு பெரிய வார்த்தை அப்படின்னு தான் சொல்ல முடியும். கூப்பனுக்கு வந்து
ஒரு குடும்பத்துக்கு தேவையான எல்லா பொருட்களையும் முதலமைச்சர் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். சீனி சமைக்கிறதுக்கு தேவையான மொத்தமாக எல்லா பொருட்களையும் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். டிராஃபிக் போலீஸ் இராணுவங்கள் பாதுகாப்போடு தான் இது வந்து நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. நான் நினைக்கிறேன் இன்னும் விடியப்படுறதுலேருந்து சனம் நிற்குது. இன்னும் இது எவ்வளோ தூரத்துக்கு இந்த பயணிக்கும் எப்படி முடிவடையும் என்று நான் நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா சனம் வந்து கொண்டே இருக்குது. குறிப்பாக சொல்லப்படுறது இது வந்து ஜாழ் மாவட்டத்தில் இருக்க நல்லூர் பிரதேசலாம் நல்லது. ஆனால் என்ன இருந்தாலும் இந்த அறக்கட்டளையில் வந்து இந்த மக்கள் இந்த சனங்கள் யார் யார் அப்படின்னா இலங்கை பூலில் இருக்கிற எல்லா சனங்களுமே வந்து இதில் வந்து உதவியை கேட்டிருக்காங்க. நம்ம வந்து நிறைய காணொலியில் பார்த்துருக்கோம். உதவித்தொகையை கேட்டிருக்காங்க. அவரும் உதவி செய்திருக்காரு அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. சனம் வந்து நேரத்துக்கு வந்தபடியாக சில சனங்கள் வந்து அதில் வந்து இருக்குது. சில பேர் இராணுவம் போலீஸார் பல சனங்கள் அப்படியே இருக்குது. நிறைய பேர் இதால் போய் வர இல்லாமல் நிறைய பேர் வந்து வேறு பாதையால் போய் கொண்டே இருக்கிறார்கள். நிறைய பேர் வெயிட் பண்ணியெல்லாம் போய் கொண்டே இருக்கிறார்கள். சில பேர் பார்த்திங்கன்னா குழந்தைகளோடு எல்லாம் வந்து இருக்காங்க. குறிப்பாக இதில் கல்வித் தொகைக்காகவும் மற்ற இந்த பாருங்கள் கூப்பன் எல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. கூப்பன் காட்டும் கொண்டு வச்சிருக்காங்க. அப்படின்னு கல்வித் தொகைக்காகவும் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு உதவி செய்கிறதுக்காகவும் தான் இந்த பாருங்கள் சீனி எல்லாம் ஒரு குடும்பத்துக்கு தேவையான எல்லா உதவி தொகையும் வந்து இவர்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. இதை பார்க்கும்பொழுது எனக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அரசாங்கம் செய்கிற வேலையை வந்து இவர் வந்து செய்து கொண்டிருக்கார் அப்படின்றது உண்மையிலே ஒரு பாராட்டத்தக்க விஷயமாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பல வருடங்களாக எங்களுடைய தமிழ் மக்கள் பார்த்திங்கன்னா திருப்ப அடி வாங்கி கொண்டே இருக்காங்க. எல்லா பக்கத்தாலும் சரி, இன்றைய நாட்டில் நடக்கிற பொருளாதார பிரச்சனை இருந்தாலும் சரி, அன்றைக்கு யுத்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எங்களுடைய மக்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். வழி இல்லாமல் என்ன ஒரு வேலை வாய்ப்புகள் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. இதுதான் நான் சொன்னேன். இதனால் தான் வந்து இந்த அறக்கட்டளை நடைபெற்று கொண்டிருக்கிறது பல வருடங்கள். இந்த எங்களுடைய அந்த மக்களோட நிலைமைக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையின்படி பெரும்பாலான இங்கே வேலை வாய்ப்பு. அது மட்டும் இல்லாமல் தாய் இல்லாதவங்கள் தந்தை இல்லாதவங்களுக்கு அரசாங்கத்தால் கொடுக்குற நிதி பற்றாக்குறை, அரசாங்கம் கொடுக்குறது இல்லையான்னு தெரியல, நிதி பற்றாக்குறை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை வந்து இன்றைக்கு வந்து மக்கள் வந்து இன்னொருத்தர்கிட்ட வந்து உதவிகளை கேட்கறது வந்து இருக்கிறாங்க. வந்து அறக்கட்டளை மூலமாக உதவிகளை வந்து கேட்குறதுக்கு வந்து இருக்கிறாங்க. இதில் வந்து உண்மையிலேயே என்னதான் இருந்தாலும் கவலையாக இருக்குது. எங்களுடைய மக்கள் எவ்வளோ பேர் வந்து ஒரு உதவி துவைக்காக வந்து லைனில் நின்று காலையில் அவங்க கையில்லாதவங்க ரோட்டு நின்று ஒரு பார்க்க உண்மையிலே ஒரு கவலையான ஒரு விடயமாக தான் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா இவ்வாறான அந்த வேலைகளுக்காக இருந்தாலும் சரி, நோய் வாய்ப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு அரசாங்கம் செய்கிற ஒரு வேலை ஒன்றை வந்து தனி நபராக வந்து அறக்கட்டளை மூலம் செய்கிறது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. குறிப்பிட்ட காணொலியிலேயும் பார்த்துருந்தேன். தியாகி ஐயா அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு, ஜாழ்ப்பாணத்தை தங்கள்கிட்ட தாங்க நாங்கள் வந்து ஒரு அடுத்த கடத்துக்கு கொண்டு போகிறோம் அப்படின்றலாம் பேட்டியில் கொடுத்துருந்தாரு.
உள்ளுக்கு போய் லைட்டாக போய் பார்ப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்களா, இதான் வந்து மாசி எல்லாம் கொடுத்துருக்காங்க. கூப்பன் கார்டுகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதோட ஒரு வளமையாக வாங்குகிற மக்களுக்காக கூப்பன் கார்டுகள்லாம் கொடுத்துருக்கிறார்கள். என்னை வந்து எல்லாருக்கும் போய் சேரணுன்றவருக்காக வந்து கூப்பன் கார்டுகள் வந்து அவர்கள் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற உண்மையிலே எங்களுடைய மக்களை பார்க்க உண்மையிலே நாங்களாம் கவலைப்படுவோம். உண்மையை சொல்ல போனால் நாங்களெல்லாம் 3 வேளை சாப்பிட்டு ஏதோ ஒரு வழி இருக்கோம். உண்மையிலே ஒரு வேளை சாப்பாட்டுக்காகவும் இன்றைக்கு வழி இல்லாமல் எவ்வளவோ எங்களுடைய மக்கள் எல்லாம் இருக்குது. உண்மையிலே இதெல்லாம் பார்க்க எனக்கு ஒரு கவலையாக இருக்குது. ஆனால் அந்த கவலையை போக்குற மாதிரி தான் வந்து உதவித்தொகை வந்து கொடுக்குறார்கள் அப்படின்றது ஒரு நல்ல விடயமாக இருக்குது. ஓகே நண்பா, திருப்பம் சொல்கிறது இப்படியான ஒரு மனிதர்கள் இருக்குது அப்படின்றது நல்ல விஷயம். இப்படி வந்து எல்லா இடத்தையும் இருந்தார்கள் அப்படின்னு சொன்னால் நல்ல விஷயம். அதை விட முக்கியமாக இந்த உதவித்தொகை எல்லாம் என்னத்துக்குன்ற மாதிரி எனக்கு வந்து அது ஏன்னு பார்த்திங்கன்னா ஒரு தனி நபர்களால் வந்து உழைக்கிற சூழல்களையும் தங்களால் யார்கிட்டையும் கையேந்தாத நிலைமைகளையும் மக்களுக்கு வந்து அரசாங்கம் கொடுத்தது அப்படின்னு சொன்னால் எந்த மக்களும் வந்து இப்படி ரோட்டு வழியை வந்து நிற்க வேண்டிய அவசியமும் இல்லை. அவங்களுக்கே வந்து சேர வேண்டியதெல்லாம் சேர்ந்துடும் அப்படின்னா வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் நடக்குது. இது உண்மையிலே பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது. என்ன இருந்தாலும் இப்படி கஷ்டப்பட்ட மக்களுக்கு உதவி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே ஒரு பாராட்டத்தக்க ஒரு விடயமாக தான் இருக்குது. நன்றி நண்பா. இந்த காணொலி உங்களை பார்த்துருப்பேன். இன்னொரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன் என்றும் உங்கள் ஆதி. வணக்கம் நண்பா. நன்றி நண்பா.